நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தலைமை கழகத்தால் அமைக்கப்பட்ட 4 குழுக்கள் தனித்தனியாக அதன் பணிகளை தொடங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திருப்பதிக்கு நேற்று சென்றார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். அதைத் தொடர்ந்து இரவே திருப்பதி மலையில் உள்ள வராகசாமி கோவிலுக்கு சென்ற கழக பொதுச் செயலாளர் வராகசாமியை வழிபட்டார். இந்த நிலையில் இன்று காலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று அஷ்டதள பாத பத்மாரதனை சேவையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தலைமை கழகத்தால் அமைக்கப்பட்ட 4 குழுக்கள் தனித்தனியாக அதன் பணிகளை தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தால் குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் கூட அந்த குழு கூட்டம் அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த குழு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டது. 4 குழுவும் இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடங்கப்பட்டது.